வணக்கம். சென்னை அடையாறு தமிழ்நாட்டின் தலைநகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகும். சமீப காலமாக அடையாற்றில் வெள்ளம், மாசுபாடு மற்றும் போக்குவரத்து போன்ற பல சுற்றுச்சூழல் மற்றும் நகர்ப்புற சவால்கள் உருவாகியுள்ளன. இந்த சவால்கள் அடையாறின் சுற்றுச்சூழல் சமநிலையையும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் வெகுவாக பாதித்துள்ளன. அடையாறு ஆற்றின் வரலாறு சென்னையின் வரலாற்றோடு பின்னிப் பிணைந்துள்ளது. சுமார் 42 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகில் தோன்றி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஒரு காலத்தில் தூய்மையான நீர்நிலையாக இருந்த அடையாறு படகு போக்குவரத்துக்கும் பொழுதுபோக்கிற்கும் பயன்பட்டது. 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் செல்வந்தர்களும் அடையாற்றின் கரையில் அழகான வீடுகளை கட்டி வசித்தனர். இந்த ஆறு வால்மீகி ஆறு என்றும் அழைக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை அடையாறு தனது சுற்றுச்சூழல் சமநிலையை தக்க வைத்திருந்தது. காலப்போக்கில் நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் காரணமாக அடையாறு கடுமையாக பாதிக்கப்பட்டது. கழிவுநீர், தொழிற்சாலை கழிவுகள், குப்பைகள் மற்றும் கட்டுமான கழிவுகள் ஆற்றில் கொட்டப்பட்டதால் அடையாறு செத்த நதி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. தற்போது அடையாறு ஆற்றில் மலக்கழிவுகளின் அளவு பாதுகாப்பான அளவை விட 10 மடங்கு அதிகமாக உள்ளது. இது வயிற்றுப்போக்கு, டைபாய்டு மற்றும் தோல் நோய்கள் போன்ற பல நோய்களுக்கு வழிவகுக்கும். ஜூன் 2024 அடையாறு சுற்றுச்சூழல் பூங்காவில் பெரிய அளவில் மீன்கள் செத்து விழுந்த நிகழ்வு ஆற்று நீரின் மோசமான தரத்தை உறுதிப்படுத்தியது. ஆற்றில் ஆக்சிஜன் அளவு வெகுவாக குறைந்துவிட்டதால் மற்றும் ரசாயன ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்வழங்கல் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. நைட்ரஜன் அளவும் பாதுகாப்பான அளவை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது. இது பாசி படர்வதற்கும் நீர்வாழ் உயிரினங்கள் அழிவதற்கும் காரணமாகிறது. அடையாறு ஆற்றுப் படுகையில் ஏற்படும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் முறையற்ற நகரமயமாக்கல் காரணமாக சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. அடையாறு ஆறு அதன் முழு கொள்ளளவை மீறி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடந்துள்ளன. 2015ஆம் ஆண்டு சென்னை வெள்ளத்தின் போது அடையாறு ஆறு அதன் கொள்ளளவான 72,000 கன அடியை விட 1,20,000 கன அடிக்கு மேல் பாய்ந்தது. இது ஆற்றின் கரையில் வசிக்கும் மக்களுக்கும் தாழ்வான பகுதிகளுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது. டிசம்பர் 2023 மாம்பாக்கம், கோலப்பாக்கம், நந்தம்பாக்கம் போன்ற அடையாற்றின் மேல் பகுதியில் அமைந்துள்ள பகுதிகளில் சுமார் 5,000 குடியிருப்பாளர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடையாறு ஆற்றின் புனரமைப்பு மற்றும் வெள்ளத் தணிப்பு திட்டங்கள் பல ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2006ஆம் ஆண்டில் அடையாறு பூங்கா அறக்கட்டளை நிறுவப்பட்டது. பின்னர் சென்னை நதி மறுசீரமைப்பு அறக்கட்டளை என மறுபெயரிடப்பட்டது. இது ஆற்றை பாதுகாக்கவும் புனரமைக்கவும் செயல்படுகிறது. இந்த அறக்கட்டளை கழிவுநீர் வெளியேறும் இடங்களை அடைப்பது, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பது, ஆற்றங்கரைகளில் வேலி அமைப்பது போன்ற பல பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டில் சென்னையின் நீர்வளத்துறை மழைக்கால வெள்ளத்தை தடுக்க அடையாறு ஆற்றை விரிவுபடுத்தும் திட்டத்தை 70 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிட்டது. திருநீர்மலைக்கும் அனகாபுத்தூருக்கும் இடையில் ஆற்றின் அகலத்தை 100 அடியில் இருந்து 360 அடியாக அதிகரிக்க இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளில் வெள்ள அபாயத்தை மேலும் அதிகரிக்கும் என உவகை ஆராய்ச்சி அறக்கட்டளை எச்சரித்துள்ளது. இந்த திட்டம் உச்சமழை காலங்களில் கூடுதலாக 10,000 முதல் 12,000 கன அடி வெள்ள நீரை சென்னை நதி அமைப்புகளில் சேர்க்கக்கூடும். இது ஏற்கனவே நிரம்பிய நகர்ப்புற நீர்வழங்கல்களை மூழ்கடிக்கும். இந்த அறிக்கையின்படி அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளுக்கு திறமையான வெள்ள சமவெளிகள் இல்லை. இது அதிக மழைப்பொழிவின் போது ஆற்று நீர்கொள்ளளவை மீறும்போது சென்னையை வெள்ளத்திற்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக ஆக்குகிறது. போக்குவரத்தை பொறுத்தவரை அணையாறு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஒரு தொடர்ச்சியான சவாலாக உள்ளது. ஜனவரி 2026 சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் பிரதமர் மோடியின் வருகையால் போக்குவரத்து திசை திருப்பப்பட்டது. மேலும்
பொங்கல் விடுமுறைக்குப் பிறகு லட்சக்கணக்கான மக்கள் திரும்புவதால் சென்னை புறநகர் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜனவரி 2026 அடையாறு, தேனாம்பேட்டை மற்றும் கோடம்பாக்கம் மண்டலங்களில் 24 மணி நேர நீர் விநியோக நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இது உள்ளூர்வாசிகளை தங்கள் நீர் சேமிப்பை முன்கூட்டியே திட்டமிட அறிவுறுத்தியது. அடையாறு பகுதியில் ஜனவரி 2026 நடந்த 3 கொலைகள் சட்டம் ஒழுங்கு குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. அடையாறு ஒரு வளமான வரலாற்றைக் கொண்ட பகுதி. ஆனால் நகரமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஆகியவை அடையாற்றின் எதிர்காலத்திற்கு சவாலாக உள்ளன. மாசுபாடு, வெள்ள அபாயம் மற்றும் போக்குவரத்து நெரிசல் போன்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண அரசு, பொது அமைப்புகள் மற்றும் பொது மக்கள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். அடையாறு ஆற்றுப்படுகையின் மறுசீரமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு நீண்டகால திட்டங்கள் மற்றும் நிதியுதவி தேவை. இந்த முயற்சிகள் அடையாற்றின் சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்கவும், சென்னையின் இந்த முக்கிய பகுதியின் வளமான கலாச்சாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் பாதுகாக்கவும் உதவும்.